தமிழன் கட்டிய கோவிலில் தமிழில் அர்ச்சனை இல்லையா அப்படின்னு திடீர்னு ஒரு நாளைக்கு நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினேன். அப்ப நான் சொன்னேன், தமிழன் கட்டிய கோயிலா இருந்தால் நிச்சயமாக தமிழில் அர்ச்சனை செய்யலாம். ஆனால் தமிழன் கட்டிய கோவில்களை எல்லாம் துலுக்கன் இடித்து விட்டான். துலுக்கர்கள் அந்த கோவிலை இடித்ததற்கு பின்னால் எந்த தமிழனும் வந்து அந்த கோவில்களை திரும்ப கட்டவில்லை. திரும்ப கட்டியவர்கள் தெலுங்கர்கள், நாயக்கர்கள், நாயக்க மன்னர்கள், விஜயநகர சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்தவர்கள். கம்பண்ண உடையாருங்கிற ஒரு விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய தளபதி தமிழ்நாட்டு மண்ணில கால வைக்கலன்னா இன்னைக்கு கோவில் கிடையாதுடா. கோவில் கிடையாது. ஸ்ரீரங்கம் கோவில் கிடையாது. மதுரை கோவில் கிடையாது. 48 வருஷம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இடிபட்டு கிடந்ததே எந்த தமிழன் வந்து போராடினான்? எந்த தமிழன் வந்து போராடினான்? அதனால விஜயநகர சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் துலுக்கனுடைய ஆட்சி நீடிக்க கூடாது என்பதாக முடிவு செய்து மதுரைக்கு வந்து அந்த இடத்தில் ஆட்சியை உண்டாக்கியது மட்டுமல்ல, அந்த கோவிலை திரும்ப கட்டினார்கள். நான் சொன்னேன், நீ சிவாச்சாரியார் அவர் உயிரோடு இருந்தார், 102 வயது. அவருடைய ஆயுள் காலத்தில் 48 வருஷத்திலேயே இந்துக்களுடைய ஆட்சி வந்துவிட்டது. கம்பண்ண உடையார் மிக பிரம்மாண்டமாக கட்டுகிறார். இப்ப மீனாட்சி அம்மனுக்கு புது சிலை வடிக்கக்கூடாது, சொக்கநாத பெருமானுடைய திருமேனியை புதிதாக செய்யக்கூடாது, ஏற்கனவே இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். ஓடோடி வந்தார் சிவாச்சாரியார். கம்பண்ண உடையாரிடத்திலே சொன்னார், ஐயா, இந்த சொக்கநாத பெருமானுடைய திருமேனியை நாங்கள் மறைத்து வைத்து இருக்கிறோம், மீனாட்சி அம்மனை சுற்றி சுவர் எழுப்பி இருக்கிறோம், வாருங்கள் காட்டுகிறோம் என்று கூட்டிக் கொண்டு போனார். இன்னைக்கு அந்த கோவிலுடைய புஸ்தகம், அந்த கோவிலுடைய வரலாறு, இது அந்த ஊரிலேயே எழுதி வைத்திருக்கிற வரலாறு, கோவில் சார்ந்த வரலாறு. அதில் எழுதியிருக்கிறார்கள், கம்பண்ண உடையாருக்கு பாறாங்கல்லை தூக்கி எடுத்து அதற்கு பின்னாலே சொக்கநாதருடைய திருமேனியை காட்டுகிற பொழுது 48 ஆண்டுகளுக்கு முன்னாலே எந்த தீபம் ஏற்றி வைக்கப்பட்டதோ அது எரிந்து கொண்டிருந்தது, எந்த புஷ்பம் சாத்தப்பட்டிருந்ததோ அந்த புஷ்பம் வாடாமல் இருந்தது. இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் அடுத்த வேளை பூஜைக்கு நான் தயார் என்று சொல்லுவது போல காட்சி அளித்தார். இது நான் சொல்லல, அந்த ஊர் புஸ்தகத்தில் இருக்கு.